உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீக்கலா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரண்ணாங்களே. புத்தகம் ஸ்படிகமாலை குண்டிகை பொருள் சேர் ஞான வித்தகம் தரித்த செங்கை விமலையை அமலை தன்னை மொய்த்த கொந்து அழக பாரமுகிழ் முளைத்தவிழ மேனி மைத்தகு கருங்கண் செவ்வாய் அணங்கினை வணங்கல் செய்வாம். வாணி கலை தெய்வம் மணி வாக்குத விடுவாள் ஆணிமுத்தை போலே அழகு முத்து மாலையினாள் காணுகின்ற காட்சியாய் காண்பதெல்லாம் காட்டுவதாய் மானுயர்ந்து நினைப்பாள் மலரடியை சூழ்வோமே. மண்கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்ட அளவில் பணியச் செய்வாய் படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பல கோடி உண்டேனும் விளம்பில் உண்போர் கண்கண்ட தெய்வம் உளதோ சகல கலாவல்லியே. அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். எங்கள் வணக்கத்துக்குரியவரும் எங்கள் குருநாதருமான ஐயா கம்பபாரதி அவர்களுடைய பாதம் வணங்கி சான்றோர் நிறைந்த சபைக்கு மீண்டும் ஒரு முறை எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்து இன்றைய மாலையை இந்த தனியுரையோடு தொடங்குகிறேன். நேற்றைய நிகழ்ச்சி சற்று காலதாமதமாக நிறைவு பெற்றது என்பதை பற்றிய கவலை உங்கள் அனைவருக்கும் இருந்ததை நாங்கள் அறிவோம். இன்றைக்கு அதனால் எல்லா நிகழ்ச்சிகளும் உரிய நேரத்தில் தொடங்கி உரிய நேரத்தில் முடிய வேண்டும் என்ற மிகுந்த கவனத்தோடு இன்றைக்கு நிகழ்ச்சிகள் நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்விற்கு பிறகு ஒரு வழக்காடு மன்றம் இருக்கிறது என்பதையும் நான் அறிவேன். என்னுடைய இந்த தனி உரை சரியாக 6:10 நிறைவு பெறும். பின் அடுத்த நிகழ்வு தொடங்குவதற்கு நேரம் சரியாக அமையும் என்பதை முன்கூட்டியே உங்களுக்கு நான் தெரிவித்து விடுகிறேன். இன்றைய தனியுரையில் எதை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆழ்ந்து யோசித்த பொழுது செய்க தவம் என்ற தலைப்பிலே உங்களோடு உரையாடலாம் என்று நான் நினைத்தேன். ஒரு தனி உரை என்பது ஒருவர் சொல்ல மற்றொருவர் அவர்கள் அறியாத ஒன்றை கேட்டுக்கொள்வது அல்ல. நீங்கள் அறிந்த ஒன்று, நானும் அறிந்த ஒன்று, அந்த இரண்டையும் ஒரு தகுந்த மேடையிலே ஒருவருக்கொருவர் மீண்டும் ஒரு முறை கவனப்படுத்திக் கொள்வதும் பரிமாறுவதுமாகத்தான் இந்த நிகழ்வு அமையும் என்பதை நான் இங்கே உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். செய்க தவம் என்ற இந்த தலைப்பை நான் எடுத்துக்கொண்டதற்கு காரணம், தவம் என்ற சொல் நம்முள் பலரால் அது ஏதோ துறவு பூண்டவர்களுக்கு உரிய ஒரு செய்கை என்பதாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. தவம் என்பது இந்த பூமியில் தோன்றிய ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய ஒன்று என்பதை நம்முடைய முன்னோர்களும் சான்றோர்களும் மிக தெளிவாக நமக்காக எழுதிவிட்டு போயிருக்கிறார்கள். ஆனால் நமக்கு அதோடு தொடர்பு இல்லாததனால், முன்னம் சொல்லப்பட்ட அற்புதமான செய்திகளோடு நமக்கு ஒரு தொடர்பு அறுபட்டு போய்விட்டதனால் நாம் நம்முடைய புரிதலில் தவம் என்பது ஏதோ வாழ்க்கையில் உலக வாழ்க்கையில் இருந்து தங்களை தனித்து தனிமையாக தங்களை நிறுவிக்கொண்டவர்கள் ஏதோ காட்டிலே செய்யக்கூடியது என்பதாக நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். பாரதி தவம் செய்தால் என்ன கிடைக்கும் என்பதை மிக அழகாக சொன்னான். முதலில் தவம் செய்க என்று சொன்னான். தவம் செய்தால் என்ன கிடைக்கும் என்று சொன்னான். சரி, தவம் எப்படி செய்ய வேண்டும், தவம் என்றால் என்ன என்பதையும் சொன்னான். பாரதி தவத்தை இப்படி சொல்லுகிறான்: செய்க தவம், செய்க தவம் நன்னெஞ்சே, தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம். உலகில், சரி, எதை எய்த விரும்பலாம்? உலகில் அன்பிற் தவம் இல்லை, அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு. தவத்திற்கு ஒரு தெளிவான அடிப்படையை போடுகிறான். செய்க தவம், செய்க தவம் நன்னெஞ்சே, தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம். உலகில் அன்பிற் சிறந்த தவம் இல்லை, அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு. சரி, பாரதி இப்படி சொல்லுகிறானே, இந்த தவத்தை பற்றி வள்ளுவன் என்னதான் சொல்லுகிறான்? தவம் என்றால் என்ன? நமக்கு ஒரு பொருள் என்ன என்று தெரிய வேண்டும் என்றால் நாம் போய் தேட வேண்டிய முதல் நூல் நம்முடைய திருக்குறள். எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் அந்த திருக்குறளுக்கு, எந்த சந்தேகம் மட்டுமல்ல,
உங்கள் மனது கவலையுற்று இருக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், நீங்கள் யதார்த்தமாக ஒரு பக்கத்தை பிரித்து படித்தால் கூட உங்கள் மனதில் இருக்கக்கூடிய கவலைக்கு அங்கே ஒரு திருக்குறள் பதிலாக அமையும் என்பது நான் கண்ட உண்மை. உலகத்தில் பல நாடுகளுக்கு நாங்கள் சுற்றுப்பயணம் செய்கிறோம். ஐயா அவர்கள் இன்னும் பல நாடுகளுக்கு போயிருக்கிறார். பல இடங்களிலே நாங்கள் நண்பர்களுடைய வீட்டிலே தங்குகிறோம். இன்னும் பல நாடுகளில் நாங்கள் உணவு விடுதிகளிலே தங்க வைக்கப்படுகிறோம். இது போன்ற உலக தரம் வாய்ந்த உணவு விடுதிகளிலே நாங்கள் அறை எடுத்து தங்குகின்ற பொழுது அந்த விடுதிகளில் எங்களுக்காக கொடுக்கப்பட்ட அறையிலே, அதாவது வந்திருக்கக்கூடிய அந்த விருந்தினர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அறையிலே 3 நூல்களை வைக்கிறார்கள். பைபிள் விவிலியத்தை வைக்கிறார்கள், குரான் வைக்கிறார்கள், பகவத்கீதையை வைக்கிறார்கள். நான் துணிந்து சொல்வேன், இவை வைக்கிறார்களோ வைக்கவில்லையோ, எல்லா விடுதிகளிலும் ஒரு திருக்குறள் நூல் ஆங்கிலத்திலும் தமிழும் வைத்தால் ஏனால் அது உலக பொதுமறை, அது மதம் கடந்து மானுடத்தை நேசிப்பதற்காக சொல்லப்பட்ட ஒரு அறநூல் என்பதனால் எல்லா அறைகளிலும் திருக்குறள் வைக்கப்பட வேண்டும். நம்முடைய இல்லங்களிலே இருக்கக்கூடிய படுக்கை அறையிலே கூட நிறைவாக நாம் சென்று ஒரு நாளை முடித்து படுக்க போகின்ற பொழுது திருக்குறளிலே ஏதேனும் ஒரு குறளை எடுத்துவிட்டு நாம் வாசிப்போம் என்றால் நம்முடைய நாள் செவ்வனே நிறைவு பெறும். காலையில் எழுகின்ற பொழுது ஒரு திருக்குறளை வாசித்து விட்டு நாம் எழுந்தோம் என்றால் நம்முடைய நாள் செவ்வனே தொடங்கும். தவம் என்றால் என்ன என்று பாரதி சொல்கிறான். அன்பிற் சிறந்த தவம் இல்லை என்பது பாரதி சொல்கிறான். வள்ளுவன் இந்த தவத்தை பற்றி என்ன சொல்கிறான் என்று எண்ணி பார்த்தால், உற்ற நோய் நோற்றல், உயிர்க்கு உருகண் செய்யாமை, அற்றே தவத்திற்கு உரு. இந்த உற்ற நோய் நோற்றல், உயிர்க்கு உருகண் செய்யாமை, அற்றே தவத்திற்கு உரு என்று சொல்கிறான் வள்ளுவன். என்ன இதனுடைய பொருள் என்றால், உற்ற நோய் நோற்றல், உயிர்க்கு உருகண், ஒரு உயிருக்கு துன்பம் செய்யாமை. இப்போ ஒரு உயிருக்கு துன்பம் செய்யாமை என்றால் நாம் எப்படி புரிந்து கொள்வோம் அதை? என்னால யாருக்கும் எந்த தொந்தரவும் வராது சார், நான் யாருக்கும் எந்த ஒரு துன்பமும் தரமாட்டேன், நான் அப்படியான ஒரு வாழ்க்கை வாழ்வேன். அது போதுமானதா? அது போதுமானது அல்ல. நான் ஒருவருக்கும் துன்பம் தரமாட்டேன் என்பதை தாண்டி இந்த பூமியில் எந்த ஓர் உயிருக்கு துன்பம் வந்தாலும் அதை நான் பார்த்து கொண்டிருந்தால் அதை நான் சகிக்க மாட்டேன் என்ற இடத்திற்கு நாம் செல்வதுதான் உண்மையிலேயே வள்ளுவன் சொல்லக்கூடிய குறளுக்கு சரியான விளக்கமாக இருக்கும். இதை எவ்வாறு நாம் கண்டுகொள்ளலாம் என்று பார்த்தால், ஆங்கிலத்தை சொல்ல வேண்டும் என்றால், not what we should not do, what we should not allow to be done also என்று இதற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். சரி, வள்ளுவன் இப்படித்தான் இதை சொல்வானா என்றால், வள்ளுவனுடைய குறள் இதற்கு நமக்கு விளக்கம் தருகிறது. இப்ப நான் யாருக்குமே எந்த துன்பமும் செய்யவில்லை, நான் நன்றாகத்தான் இருக்கிறேன், உயிருக்கு உருகன் செய்யாம இருக்கிறேன், அது போதுமா என்றால் இல்லை. ஏனென்றால் வள்ளுவன் சொல்லுகிறான், செய்தக்க அல்ல செய்ய கெடும், செய்தக்க செய்யாமையாலும் கெடும். இன்னொரு உயிருக்கு உன்னால் துன்பம் வரக்கூடாது, அதை நீ செய்யாமல் இருக்க வேண்டும். சரி, வேறொருவர் துன்பம் செய்தால் அந்த துன்பத்தை பார்த்து கொண்டு அதை தடுக்காமல் நீ இருக்கக்கூடாது என்பதையும் வள்ளுவன் சொல்லுகிறான். இப்ப செய்தக்க செய்யாமையாலும் கெடும். அப்ப சில நேரம் நாம் எண்ணுவோம், இன்னொரு உயிருக்கு யாரேனும் ஒருவரால் துன்பம் வருகின்ற பொழுது அதை நாம் தடுப்பதா வேண்டாமா என்று நமக்கு மனப்போராட்டம் வரும். தடுக்க போகலாம் என்று நினைக்கும் பொழுது நமக்கு என்ன பிரச்சனை வருமோ இதனால் என்று நமக்குள் கலக்கம் வரும். இந்த உலகத்திலே மிகப்பெரிய சிக்கல் என்ன என்றால், ஒரு காரியத்தை தொடங்குகின்ற பொழுது நம்ம எல்லாருக்குமே ஆசை இருக்கும் தொடங்க வேண்டும் என்று. ஆனால் யார் முதல் ஆளாக இருக்க போகிறோம் என்பதிலே தான் நமக்கு பிரச்சனை. இப்போ ஒரு சாதாரண உதாரணம் எடுத்துக்கொள்வோம். இங்கே இந்த மேடையிலே 2 முறை ஐயா என்னுடைய நண்பர் பாலா அவர்களும் சொன்னார்கள், பின்னால் வந்து ஐயா அவர்களும் சொன்னார்கள், கிளிநொச்சியிலே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கல்லூரி தொடங்க இருக்கிறோம், இதற்கு எங்களுக்கு பொருள் தேவை, எல்லாருக்கும் கொடுக்க ஆசை இருக்கும். என்ன பிரச்சனை என்றால்,
முதல்ல யார் கொடுக்க போகிறார்கள், முதல்ல ஒருத்தர் கொடுக்கட்டும், அப்புறம் நாம பார்க்கலாம் என்று இங்கே ஒவ்வொருவரும் நாம் நினைக்கிறோம். இந்த விஷயத்தில் மட்டுமல்ல, உலகிலே நடக்கக்கூடிய பல்வேறு விடயங்களிலும் நமக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னவென்றால், யாரேனும் ஒருவர் தொடங்கிவிட்டால் போதும், பின்பு கூட்டமாக வருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். ஆனால் எதிலும் நாம் முதல் ஆளாக இருப்பதற்கு நாம் தயாராக இல்லை என்பதுதான் சிக்கல். அப்ப அந்த முதல் ஆளாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் எதிலே இருந்து புரிந்து கொள்வது? நம்முடைய எண்ணத்திலே இருக்கிறது செய்ய வேண்டும் என்று. ஆனால் எண்ணத்திலே இருப்பதை செய்கையாக நாம் செய்வதில்லை. இதைத்தான் ஆங்கிலத்திலே சொல்வார்கள், thought without action is abortion, action without thought is folly. எண்ணத்தில் மட்டும் ஒன்றை வைத்துக்கொண்டு அதை செயல்பாடாக நாம் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அது கருச்சிதைவுக்கு ஒப்பானது. எண்ணாமல் ஒரு காரியத்தை செய்தோம் என்றால் அது முட்டாள்தனத்திற்கு ஒப்பானது என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவது என்பது இழுக்கு என்று நாம் வள்ளுவன், நீங்க எங்க சுத்தி போனாலும் வள்ளுவன் நம்மை ஆட்கொள்வான். ஏன் வள்ளுவனை இவ்வளவு ஆணித்தரமாக நான் முதலிலே தொடக்கத்திலே பேசுகிறேன் என்றால், அப்படியே அந்த வள்ளுவன் என்ற கயிறை பிடித்து கொண்டு கம்பன் ஒவ்வொன்றையும் நமக்கு காட்சிப்படுத்தி காட்டக்கூடியதை நான் கம்பன் முழுக்க முழுக்க பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் தொடக்கத்திலே சொன்னேன், செய்க தவம் என்று பாரதி சொன்னதை, உற்ற நோய் நோற்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு என்பதற்கான பொருள், நீ துன்பம் விளைவிக்காமல் இருப்பது மட்டுமல்ல, மற்றொருவர் துன்பம் விளைவித்தால் அந்த துன்பத்தை தடுப்பதும் உன்னுடைய பணி. இதை வள்ளுவம் எப்படி சொல்லுகிறது என்றால், தவம் செய்வார் தம் கருவம் செய்வார் மற்றல்லார் அவம் செய்வார் ஆசையுள் பட்டு. தவம் செய்வார் தம் கருமம் செய்வார். நம்முடைய கருமத்தை செய்வது என்றால் என்ன? நம்ம வீட்டில் இருக்க வேலையை மட்டும் செய்வதா? இல்லை. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய உயிர்களுக்கு ஒரு துன்பம் விளையும் என்றால் அந்த துன்பத்தை துடைப்பதற்காக நம்முடைய கை நீளுகிறதா என்பதுதான் அதற்கான அளவுகோல். மற்ற அல்லார் அவம் செய்வார் ஆசையுள் பட்டு என்பதற்கு என்ன பொருள் என்றால், அந்த துன்பத்தை துடைப்பதற்கு நம்முடைய கை முன்வராது என்று சொன்னால் எது நம்மை தடுக்கிறது? ஒருவேளை இதை செய்தால் எனக்கு ஏதாவது சிக்கல் வருமோ என்று என் மனத்திற்குள் இருக்கக்கூடிய எண்ணம், அந்த எண்ணத்தின் பின்னால் இருப்பது என் உயிர் மேல் எனக்கு இருக்கக்கூடிய ஆசை, என் புகழ் மேல் இருக்கக்கூடிய ஆசை, என் பொருள் மேல் இருக்கக்கூடிய ஆசை. இந்த செயலை நான் செய்தால் யாருடைய எதிர்ப்பிற்கு நான் ஆளாவேன் என்ற அச்சத்தின் மீதான சிந்தனை, இவைதான் என்னை ஒரு செயலை செய்ய தடுக்கிறது. அதைத்தான் வள்ளுவன் சொல்றான், மற்ற அல்லார் அவம் செய்வார் ஆசையுள் பட்டு. இத்தனை ஆசைகளுக்கும் ஆட்பட்டுத்தான் நம்முடைய மனம் நியாயமான ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நம்முடைய அறிவும் நம்முடைய மனமும் நமக்கு சொல்லுகின்ற பொழுதும் அதிலிருந்து நம்மை தடுத்து நம்மை வெளியே தள்ளுவது எது என்றால் இந்த ஆசைக்குள் நாம் ஆட்பட்டு விடுகிறோம். அப்ப இந்த ஆசைக்குள் ஆட்படாமல் எனக்கு என்ன வந்தாலும் பரவாயில்லை, இதுதான் தர்மம், இதுதான் அறம் என்று நினைத்தவர்கள் அந்த அறத்தையும் அந்த தர்மத்தையும் எப்படி செய்தார்கள் என்பதை கம்பன் காட்டுகிறார். நான் அதிகமான நபர்களுக்கு செல்ல விரும்பவில்லை. ஒரு 2-3 இடங்களை உதாரணம் தொட்டு உங்களுக்கு சொன்னால் கூட, இப்படிப்பட்ட செய்திகள் நிறைந்த ஒரு கம்பனை நாமும் ஆழ்ந்து படிக்க வேண்டும் என்ற ஒரு சின்ன விருப்பத்தை உங்கள் மனதிலே நான் ஏற்படுத்தி விடுவேன் என்றாலும் கூட, இந்த எனக்கு வழங்கப்பட்ட இந்த 35 நிமிடங்களை நான் சரியாக பயன்படுத்தி இருக்கிறேன் என்று பொருள். வலிமை உடையவன் தான் செயலாற்ற வேண்டுமா? இல்லை, எனக்கு வலிமை இருந்தால்தான் என்னால் செயலாற்ற முடியும், நான் ஒரு மெலிந்தவன், நான் எப்படி செயலாற்ற முடியும் என்று உங்கள் மனதில் ஒரு எண்ணம் இருக்கும் என்றால், ஒரு அறத்தை செய்வதற்கு நாம் உடல் ரீதியாகவோ இல்லை பொருளாதார ரீதியாகவோ வலிமை உடையனாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு அந்த சிந்தனை இருக்கும் என்றால், நாம் செயல்பட தொடங்கினால் நம்முடைய எண்ணம் நம்மை வலிமைப்படுத்தும். நம்முடைய எண்ணம் நம்மை வலிமைப்படுத்துகின்ற பொழுது நம் செயல்பாடு வலிமையுடையதாக மாறும். நம் செயல்பாடு வலிமையுடையதாக மாறுகின்ற பொழுது நம்மால் அந்த காரியத்தை சாதிக்க முடிகிறதோ இல்லையோ, நமக்கு பின்னால் 1000 பேர் திரண்டு வருவார்கள், அவர்களால் அந்த காரியம் நிறைவேறும் என்பதை நம்மால் கண்கூடாக காண முடியும். இதற்கு கம்பனில் ஒரு இடம் சொல்லுகிறேன், நீங்கள் அனைவரும் அறிந்த இடம்தான். ராவணன் வலிமை நிறைந்தவன், 10 தலை உடையவன். அவனுடைய வலிமையை பார்த்து ராமனே ஒரு நிமிடம் எப்பேற்பட்ட வீரன் என்று நினைக்கிறான்.
இந்த ராவணனை யார் சந்திக்கிறார்கள், யார் எதிர்க்கிறார்கள் என்று பார்த்தால் ஒரு சாதாரண பறவை ஜடாயு என்று பெயர். ஜடாயு ராவணனை எதிர்க்க வேண்டும் என்று நினைத்த பொழுது, போரிட வேண்டும் என்று நினைத்த பொழுது, ஜடாயு என்னவெல்லாம் நினைக்கவில்லை என்று நீங்கள் எண்ணி பாருங்கள். ஒன்று, இவ்வளவு பராக்கிரமம் நிறைந்த பலம் நிறைந்த ராவணனை எதிர்த்து என்னால் ஒரு நிமிடம் சண்டை போட முடியுமா என்று ஜடாயு நினைத்திருந்தால் இந்த போர் நடந்திருக்காது. நான் நிச்சயம் ராவணனை இந்த போரிலே வெற்றி கொள்ளுவேன், அவனை வீழ்த்துவேன் என்று ஜடாயு நினைத்திருந்தால் இந்த போர் நடந்திருக்காது. என்னால் சீதை மீட்கப்படுவாள், நான் எப்படியும் சீதையை மீட்டு விடுவேன் என்ற அந்த நினைப்போடு ஜடாயு இந்த போருக்கு போகலாம் என்று நினைத்திருந்தால் இந்த போர் நடந்திருக்காது. அப்ப எது ஜடாயுவை ராவணனை போன்ற ஒரு வலிமை மிக்கவனோடு சண்டை போட வைத்தது? பெருமக்களே, ஹோல்டிங் த ஃபோர்ட் என்று போர் முறையிலே ஒன்று சொல்வார்கள். நான் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்னால் இந்திய ராணுவம், அதாவது பிரிட்டிஷாரால் நடத்தப்பட்ட ராணுவத்திலே இந்தியர்களும் பணியாற்றினார்கள். அப்பொழுது ஒன்றிணைந்த பாரதம், அந்த ஒன்றிணைந்த பாரதத்திலே பாகிஸ்தானுடைய எல்லை, ஆப்கானிஸ்தான் தொடங்குகின்ற இடம், அந்த பார்டர், அந்த எல்லையிலே இந்திய ராணுவ வீரர்களை ஒரு 19 பேரை அந்த எல்லையை பாதுகாப்பதற்காக அங்கே பிரிட்டிஷாரால் அமைக்கப்பட்ட ராணுவம் அமர்த்துகிறது. இப்பொழுது ஆப்கானிஸ்தானிலே இருந்து ஒரு 1000 பேர் கொண்ட படை வருகிறது. 19 பேர் ஒரு எல்லையை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். எதிரிலே 1000 பேர் கொண்ட படை ஒன்று வருகிறது. இந்த 19 பேருக்கும் படைத்தலைவனாக இருக்கக்கூடிய ஒருவன் சொல்லுகிறான், 1000 பேர் கொண்ட படை வருகிறது. இப்பொழுது மாதிரி நாம நினைத்தால் ஒரு மொபைல் போன் எடுத்து பேசுவதோ, இல்லை ஒரு வாட்ஸ்அப் அனுப்புவதோ, ஒரு ஃபேக்ஸ் அனுப்புவதோ எல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. இங்கிருந்து செய்தியை அனுப்பி தலைமை இருக்கக்கூடிய அந்த தில்லியில இருந்து ஒரு படை புறப்பட்டு இந்த எல்லைக்கு வர வேண்டும் என்றால் குறைந்தது ஒரு நாள் ஆகும். ஆனால் 1000 பேர் கொண்ட படை இன்னும் சற்று நேரத்திலே இங்கே வந்துவிடும் என்பது 19 பேருக்கு தெரியும். இந்த 19 பேரும் என்ன முடிவு செய்கிறார்கள்? இந்த போரை தடுக்க முடியாது, அதே நேரத்திலே எல்லையையும் விட்டு கொடுத்து விட முடியாது. 19 பேர் 1000 பேருக்கு எதிராக போர் செய்தால் 19 பேரும் இறப்பார்கள் என்பது 19 பேருக்கும் தெரியும். அந்த 19 பேரிலே இருந்தவர்களில் கடைசியாக இருந்த ஒரு பையனுக்கு சண்டை போடக்கூட தெரியாது. அவன் இப்பதான் புதுதாக அந்த இராணுவத்திலே சேர்ந்திருக்கிறான். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் வேறு வேலை இல்லாததனாலும் பிரிட்டிஷாருடைய ஆட்சியிலே பொருளாதாரம் நசிந்து போயிருக்கக்கூடிய சூழலில் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், பொருளாதார ரீதியாக தன்னை ஸ்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவன் இராணுவத்திலே சேர்ந்திருக்கிறான். இன்னும் சண்டை தெரியாது, சின்ன பையன் அவன். இப்பொழுது அவர்களுடைய தலைவனாக இருக்கக்கூடியவன் சொல்லுகிறான், 19 பேரும் ஒவ்வொருவராக சென்று போரிடுவோம். போரிட வேண்டும் என்பதும், நம்மால் முடிந்த வரைக்கும் எதிரிகளை அழிக்க வேண்டும் என்பதும் தான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். நம்முடைய உயிர் போனால் பரவாயில்லை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு போர் நடக்கிறது என்பது எப்படியாக இருந்தாலும் தலைமை இடத்துக்கு தெரிந்துவிடும். ஒரு போர் நடக்கிறது என்கிற பொழுது காலையிலே அவர்கள் விரைந்து வருவார்கள். அது வரைக்கும் நாம இந்த கோட்டையை பாதுகாத்தால் போதும், இந்த எல்லையை பாதுகாத்தால் போதும். ஒவ்வொருவராக மடிந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் வந்திருக்கக்கூடிய, எதிரிலே இருக்கக்கூடிய வந்திருந்த 1000 பேரில் கிட்டத்தட்ட இந்த 19 பேர் மட்டும் சேர்ந்து 600 பேரை அழித்து விட்டார்கள். நம்புவீர்களா நீங்கள்? இந்த 19 பேர் கிட்டத்தட்ட 600 பேரை அழித்து விடுகிறார்கள். 19 பேரில் 18 பேர் உயிர் துறந்து விட்டார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் உயிர் துறப்பதற்கு முன்னால் தங்கள் ரத்தத்தால் தங்கள் பெயர்களை அந்த கோட்டையினுடைய சுவற்றிலே எழுதி வைத்து மரணிக்கிறார்கள். பொழுது கடைசியாக இருக்கக்கூடியவன் அந்த 18 வயது நிரம்பிய வாலிபன், அவன் அச்சப்பட்டு கொண்டு உள்ளே இருக்கிறான். ஆனால் தங்கள் முன்னால் இறந்து போன அந்த 18 வீரர்களும் செய்த சண்டையை பார்த்து வீரம் பீரிட்டு வரக்கூடிய அவன், வாழ்கிறோமா, ஜெயிக்கிறோமா, சாகுறோமா என்பது முக்கியமில்லை, வாழும் வரை ஒரு கடமைக்காக போராடினோமா என்பதுதான் முக்கியம் என்பதனால் வீறு கொண்டு எழுந்து அவனும் செல்கிறான். அந்த போரில் அவனும் தன்னுடைய இன்னுரை இருக்கிறான். இவையெல்லாம் நடப்பதற்குள் விடிந்து விடுகிறது. பிரிட்டிஷ் ராணுவம் இன்னும் கொஞ்சம் ராணுவ வீரர்களை அழைத்து வந்து அந்த பாக்கி இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் வெற்றி கொள்ளுகிறது. இந்த உதாரணம், இந்த சண்டையிடக்கூடிய இந்த மனம், இந்த எண்ணம்
எங்கிருந்து நம்முடைய இதிகாச புராணங்களிலே எங்கே நம்மால் பார்க்க முடியும் என்றால், எதிரிலே இருக்கக்கூடியவன் 10 தலை ராவணன், ஒருபோதும் நம்மால் அவனை வெற்றி கொள்ள முடியாது என்பது ஜடாயுவுக்கு தெரியாதா? பின் எதற்காக சண்டைக்கு போகிறது? நாம சண்டை செஞ்சுக்கிட்டே இருப்போம். அது 2 நிமிஷமா இருக்கலாம், 3 நிமிஷமா இருக்கலாம், 5 நிமிடமாக இருக்கலாம், 10 நிமிடமாக இருக்கலாம். இந்த சண்டை நடந்தேறக்கூடிய நேரத்தில் யாரேனும் ஒருவர் இந்த சண்டையை அறிந்து வந்துவிட்டால், நம்மால் ஜானகியை காப்பாற்ற முடியாவிட்டால் கூட பின்னால் வருபவர்கள் காப்பாற்றுவார்கள் அல்லவா? அதற்காக இந்த கால அவகாசத்தை நாம் நீட்டித்துக் கொண்டே போக வேண்டும் என்று மனதிலே தீர்மானம் செய்து கொள்கிறது. இப்ப சண்டை போடுகின்ற பொழுது வார்த்தை, ஒரு சண்டை நடக்கிற பொழுது என்னன்னாக்க, ஒரு மேடையிலே நீங்கள் பட்டிமண்டபத்திலே பார்ப்பீர்கள், நேற்று ஒரு விவாத மேடையில நீங்கள் பார்த்திருப்பீர்கள். என்ன பேசுகிறீர்கள் என்று கேட்டு விட்டால் போதும், நான் சரியாத்தானே பேசுறேன் அப்படின்னு நமக்கு கேட்க தோணும், வடிவேலு மாதிரி. அப்ப டிமாரலைசிங் என்று ஒன்று உண்டு. எதிரில் இருக்கக்கூடியவருடைய மனவலியை, ஆற்றலை தக்க கேள்விகளால் குறைத்து விடுவது என்பது ஒரு விதமான நாம் கையாளக்கூடிய முறை. இப்ப ஜடாயு ராவணனை பார்த்து கேட்கிறான், மாதா அணையாளை மனக்கொடு நீ யாதாக நினைத்தனை நீ எண்ணமிலாய் என்று கேட்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எண்ணமிலாய் என்ற வார்த்தைக்கு என்ன சரியான பொருள் என்றால், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? உன் அம்மாவுக்கு சமமான ஒரு பெண்ணை நீ தூக்கி சென்று என்ன செய்யலாம் என்று நினைக்கிறாய்? எண்ணம் இல்லாதவனே, சிந்தனை இல்லாதவனே, அறிவு இல்லாதவனே என்று வலிமை நிறைந்த ஒரு ராவணனை ஒரு சாதாரண பறவை கேட்கும் என்றால் ஒரு நிமிடம் ஆடிப்போம் அல்ல? என்னெல்லாம் சொல். இந்த கோபம் வருது இல்லையா? கோபம் ஒருவனை புத்தி இழக்க செய்யும். புத்தி ஒருவனுக்கு செயல் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். செயல் தடுமாற்றம் ஒருவனுடைய வலிமையற்றதாக ஆக்கும். வலிமையற்றதாக ஒருவன் ஆகின்ற பொழுது எதிரே இருக்கவனால் சரியாக சண்டை செய்ய முடியும். அப்ப ஜடாயு என்ன நினைக்குது, இவனை உடல் வலியால ஜெயிப்பதை விட நாம சொல்லக்கூடிய சொல்லினால் இவனுடைய உடல் பலத்தை குறைப்பதற்கான வேலையை பார்ப்போம். புத்தி இல்லாதவனே என்று சொன்னால் இவனுக்கு கோபம் வரும். கோபத்திலிருந்து படிப்படியாக இவன் போவான். இதுல இருந்து நாம் சண்டையை தொடங்குவோம். அப்ப வார்த்தை, நீ எண்ணமில்லாதாய் ஆதாரம் நினைக்கி இனி ஆர் உளரோ என்று அந்த கேள்வியை கேட்கிறான். இந்த காரியத்தை நீ செய்துவிட்டால் உனக்கு யார் ஆதாரம் என்று கேட்கிறான் ஜடாயு. இப்ப இந்த கேள்வியை கேட்ட உடனே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு நாடு என்பதற்கு எது அடையாளம்? இது எங்களுடைய நாடு அப்படின்றதுக்கு எது அடையாளம்? நம்ம நாட்டுக்காக வைத்திருக்கக்கூடிய ஒரு சின்னம். அந்த சின்னம் என்பதை நாம் கொடியாக கொள்ளுகிறோம். இப்ப கொடியை காப்பது என்பது எல்லா உணர்வுகளுடைய எந்த ஒரு தேசபக்தனுக்கும் இல்லை, எந்த ஒரு குடிமகனுக்கும் தன்னுடைய கொடியை காப்பாற்ற வேண்டும் என்பது முதல் சிந்தனை. அதுவும் ஒரு வீரனாக இருந்தால், ஒரு இராணுவ வீரனாக இருந்தால் முதலும் இறுதியுமான சிந்தனை அதுதான். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், இந்திய விடுதலை போரிலே ஒரு கொடியை எடுத்துக்கொண்டு திருப்பூர் குமரன் என்பவன் காந்தியடிகள் சொன்னார் என்று போராட்டத்திற்கு போகிறான், அறப்போராட்டத்திற்கு. கொடியை கீழே போடுங்கள் என்று சொல்லி பிரிட்டிஷார் அவனை தடுக்கிறார்கள். உயிர் போனாலும் கொடியை போட மாட்டேன் என்று அவன் அந்த கொடியை கடைசி வரை பிடித்துக் கொண்டிருக்கிறான். அவனை அடித்த அடியிலே அவன் அந்த கொடியோடு கீழே உழுந்து இருந்தானே தவிர கடைசி வரைக்கும் அந்த தேசிய கொடியை அவன் கீழே போடவில்லை. அப்ப கொடி என்பது ஒரு மனிதன் தன்னுடைய தேசத்தினுடைய ஆத்மாவாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்ப ஜடாயு அடுத்த ஸ்ட்ராட்டஜி என்ற ஆங்கிலத்திலே நாம் சொல்லுவோம். அடுத்து போர் முறையிலே அவன் எதை வைக்கிறான் என்றால், நேரம் போய் ராவணன் அடிக்கல, அவனுடைய தேர்ல இருக்கக்கூடிய கொடியை உடைச்சான். ஒரு தேசத்தினுடைய கொடி பறந்து கொண்டிருக்கக்கூடிய கொடி தரையிலே விழுகிறது என்று சொன்னால் அந்த தேசம் விழப்போகிறது என்பதற்கான முதலும் முற்றுமான அடையாளம் அது. இப்ப அந்த வீணை கொடி கீழே விழுகிறது. அன்றைக்கு ஜடாயு தொடங்கி வைத்திருக்கிறான். அந்த தொடக்கம் கடைசி வரைக்கும் சரியாகத்தான் முடியும் என்று நான் நம்புகிறேன். இப்ப கொடி கீழே விழுகிறது. சரி, கொடியினுடைய வீழ்ச்சிக்கு என்ன இன்னொரு காரணம்? ஜடாயுவுக்கு முதல்லயே தெரியும், நான் சொல்லியிருக்கிறேன். ராவணனை போன்ற ஒருவனோடு சண்டையிட்டு வெற்றி பெறுவதென்று இயலாத காரியம். சரி, ஒருவேளை ராவணன் தன்னை கொன்று விட்டு சென்று விட்டால் தான் யாரோடு தான் சண்டை போட்டுத்தான் இருந்தோமா, யாரோடு சண்டை போட்டு இருந்தோம், எதற்காக இருந்தோம், எதுவுமே தெரியாமல் போய்விடும். அப்ப ஒரு கொடியை உடைச்சி கீழே போட்டுட்டோம்னாக்க, இன்னாரோடு நான் சண்டை போட்டேன்,
அவன் இந்த தேசத்திலிருந்து வரக்கூடியவன், அவனுடைய கொடி இது, இந்த காரணத்திற்காகத்தான் நான் சண்டை போட்டேன். இத்தனையையும் ஒரு கொடியை வெட்டி கீழே வீழ்த்தி அவன் பின்னால் வருபவனுக்கு செய்தி சொல்ல வேண்டும் என்று நினைத்து அந்த கொடியை வெட்டுகிறான் என்றால், ஒரு பறவை சும்மா சென்று சண்டை போடுவதாக கம்பன் எழுதிவிடவில்லை. முதலில் எதிரே இருக்கக்கூடியவனை சண்டை செய்ய வேண்டும் என்று வருகின்ற பொழுது அவனுக்கு கோபம் ஊட்டுகிறது, அவனுக்கு புத்தி இல்லை என்று சொல்லுகிறது, அவனை கோபத்தின் மூலமாக அவனுடைய வலிமையை குறைக்க பார்க்கிறது. அடுத்தது அவன் வந்த கொடியினை வெட்டி, உன் கொடி கீழே விழுந்து விட்டது, உன் தேசம் அழிய போகிறது என்று சொல்லி அவனுக்கு இன்னும் அந்த கோபத்தை அதிகமூட்டுகிறது. பின்னால் வரப்போகிறவனுக்கு இந்த நபரோடு தான் நான் சண்டை போட்டேன் என்று முதல் அடையாளத்தை விடுகிறது. இப்ப ஒரு பக்கம் வெட்டுனான், இன்னொரு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறகை வைத்துக்கொண்டு சண்டை போடுகிறது. அந்த பக்கத்தையும் வெட்டுனான். இப்ப இன்னொரு அடையாளம் நீங்கள் பாருங்கள். ஜடாயு காட்டிய இந்த அடையாளம் ஜானகிக்கு எப்படி உதவியாக இருந்தது என்று பாருங்கள். இப்ப நமக்கு முன்னாடி போகக்கூடிய ஒரு முன்னத்தி ஏர் இருக்கு இல்லையா, அது என்ன செய்யுமோ அதை நாமளும் செய்வோம். இப்ப நீங்க எண்ணி பாருங்கள், இலங்கையிலே நான் மனமாற உளமாற சொல்லுகிறேன், எனக்கு யாரையும் பாராட்டி என் வீட்டில் அடுப்பெரிய வேண்டும் என்ற எந்த அவசியத்தையும் இறைவன் எனக்கு வைக்கவில்லை. நீங்கள் ஜெயராஜ் ஐயா இல்லாத ஒரு இலங்கையை எண்ணி பாருங்கள், அங்கே இவ்வளவு கம்பராமாயணம் இருக்குமா? அப்ப என்ன காரணம்? இது பரவுவதற்கு என்ன காரணம் என்றால், எனக்கு முன்னால யார் இருந்தார்கள் என்று அவர் பார்க்கவில்லை. நான் முதலாக இருக்கிறேன், எனக்கு பின்னால் கோடானு கோடி. அது அங்க மட்டும் நிக்கல, இலங்கை தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் வந்து வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் கம்பன் பரவுவதற்கு அந்த ஒரு நபரினுடைய முன்னெடுப்பு காரணமாக இருக்கிறது என்று சொன்னால், இதைத்தான் நான் சொன்னேன். யார் முதலில் தொடங்க போகிறார்கள் என்பதை நாம் யோசிக்க கூடாது, யார் வருகிறார்கள் என்பதை, பின்னால் வருகிறார்கள் என்பதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. நான் தொடங்குகிறேன், நான் செயலாற்றுகிறேன், பின்னால் தானாக வருவார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு ஒரு செயல்பாட்டில் இருக்க வேண்டும். அப்ப இந்த கொடியை வெட்டி கீழே சாய்க்கிறான் அல்லவா, இந்த வெட்டி கீழே போட்டதை யாரு பார்த்தார்களோ பார்க்கவில்லையோ ஒருவர் பார்த்தார். அந்த ஒருவர் யார்? ராவணனை தவிர ஒருவர் பார்த்தார். அந்த ஒருவர் ஜானகி. ஓ, கீழே ஏதாவது ஒண்ணு போட்டா பிரயோஜனமா இருக்கும், அப்படித்தானே? அப்ப நகைகளை கீழே போடுவோம். இது யாருடைய நகைகள் என்பதை பின்னால் வரக்கூடியவர்கள் பார்த்தால் அவர்கள் அடையாளம் கண்டுகொள்வார்கள். அப்பொழுது வந்தவன் இந்த நாட்டிலே இருந்து வந்தான், அதோடு ஒரு பறவை சண்டை போட்டது, அது அந்த கொடியை வெட்டி வீழ்த்தியது. இந்த தேசத்திற்குத்தான் இந்த கொடி சண்டையுடைய கொடியக்காரன் சென்றிருப்பான். அவன் என்ன நடந்திருக்கும் என்பதை அனுமானிக்க வேண்டும் என்றால் நாங்கள் எவிடன்ஸ் என்று சொல்லுவோம். தடயம் விட்டு விட்டு செல்வார்களே, அந்த தடயத்தை விட வேண்டும் என்ற முதல் செயலை செய்பவன் ஜடாயு, அதை பின்பற்றக்கூடியவள் ஜானகி. அப்ப தன்னுடைய நகைகள் எல்லாம் கீழே போட்டு, அந்த நகைகளை பின்னால் கம்பராமாயணத்தை வாசிக்கின்ற பொழுது தெரியும், வருகின்ற பொழுது நகைகளை எல்லாம் எடுத்து ஒவ்வொன்றாக காட்டுகிறார்கள். இலக்குவனிடம் கேட்கிறார்கள், இது உன்னுடைய அண்ணியினுடைய நகையா என்று கேட்டால் அவனுக்கு எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அவன் அண்ணியின் பாதங்களை தவிர அவள் உடலை முழுவதுமாக கூட பார்க்காதவன். அப்படிப்பட்ட பண்பாடு இந்த தேசத்தில் இருந்திருக்கிறது. அப்ப ஒண்ணு ஒன்னா கேட்கிறாங்க, அதை பாத கொலுசை கடைசியா பார்க்கும்போது இது அண்ணியுடையது. அப்போ ஒரு தடயத்தை விட வேண்டும் என்பதை ஒரு சாதாரண பறவை தனக்கு உரிய வலிமையை வைத்துக்கொண்டு என்ன செய்யலாம் என்பதை அது நடத்தி காட்டுகிறது. அப்ப ஒரு காப்பியத்தை படிக்கின்ற பொழுது நமக்கு என்ன நேரும் என்று சொன்னால், நீ மெலியவன் என்று நினைத்து கொண்டு ஒரு அறமற்ற செய்கை நடக்கின்ற பொழுது என்னால் இதை தடுக்க இயலாது என்று நீ நின்று விடக்கூடாது. அந்த அறமற்ற செயல் நடக்கின்ற பொழுது நம் உயிர் போனாலும் உயிரை கொடுத்தாவது அறமற்ற அந்த செயலை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதை ஒரு பறவையின் மூலமாக நமக்கு சொல்லிவிட்டு செல்லுகிறானே, இதுதான் தவம். இதைத்தான் உலகில் அன்பிற் சிறந்த தவம் இல்லை. இதையெல்லாம் ஏன் ஜடாயு செய்கிறது? ஜானகி என்ற ஒரு உயிரின் மீது வைத்த அன்பினால், சக உயிரின் மீது வைக்கக்கூடிய அன்பினால் நாம் அறமுடையவர்களாக ஆவோம். அறமுடையவர்களாக ஆக வேண்டும் என்றால் அன்பு நமக்கு முக்கியம். அந்த அன்புதான் நாம் தவமாக செய்ய வேண்டிய ஒன்று என்பதை ஜடாயுனுடைய இந்த காட்சிப்படுத்தலின் மூலம் நமக்கு காட்டுகிறான் கம்பன். சரி, நான் ரெண்டாவது விஷயத்துக்கு போகிறேன். 10 நிமிடம் இருக்கு எனக்கு, அதுக்குள்ள முடிச்சிருவேன். இந்த உலகத்துல திரும்ப திரும்ப சண்டைகள் வந்து கொண்டிருக்கிறதே, இது ஏன் என்று எண்ணிப்பாருங்க. காந்தி
என்ற படத்தை பென் கிங்ஸ்லி அவர்கள் நடித்தார். அதுல ஒரு அருமையான வசனம் வரும். அவன் வெட்டுகிறான், நான் வெட்டுகிறேன், நான் வெட்டுகிறான், அவன் வெட்டுகிறேன் என்று மாறி மாறி போய்கொண்டிருக்கிறது. ஒரு அருமையான வசனம் வரும். an eye for an eye will turn the whole world into blindness. கண்ணுக்கு கண் என்று நீங்கள் போய்கொண்டே என்றால் இந்த உலகம் முழுக்கையும் குருட்டுத்தன்மை உடையதாக மாறிவிடும் என்ற ஒரு அற்புதமான வசனத்தை வைப்பார்கள். இந்த eye for an eye will turn the whole world into blindness என்று காந்தி சொல்வதற்கு எது ஆதாரமாக இருந்திருக்கும்? காந்தி ராமராஜ்யம் வர வேண்டும் என்று கற்பனை செய்தவர், விழைந்தவர், உழைத்தவர், ஆசைப்பட்டவர், பிரகடனம் செய்தவர். அப்ப எது காந்தியை தூண்டி இருக்கும்? நான் கம்பராமாயணத்தை பார்த்து வியந்த ஒன்று, வாலியை பற்றி, வாலி வதத்தை பற்றி 1000 விதமான விமர்சனங்கள் உண்டு. ராமன் செய்தது சரியா தவறா? ஆனா அதையெல்லாம் தள்ளுபடி செய்வேன். அந்த விவாதம் எனக்கு வேண்டாம். எனக்கு வாலியிடம் நான் ரொம்ப நேசித்த விஷயம், நான் ரொம்ப நம்பிய ஒருவன், அவன் எய்த அம்பினால் என் உயிர் போகக்கூடிய தருணம். இப்பொழுது என் மகன் என்னிடம் வந்து என் எதிரில் வந்து நிற்கிறான். எவ்வளவு கோபம் வரும்! அவன் தான் நேரில் கண்ணுற்ற சாட்சி, ஐ விட்னஸ் இந்த மொத்த சம்பவத்துக்கும் நேரில் கண்ணுற்ற சாட்சி. அப்ப அவனுக்கு ராமனை பார்க்கின்ற பொழுதுதான், நீங்க அப்பனை கொலை செஞ்சவன் தானே, உன்னை கொல்லாமல் விடமாட்டேன் என்ற அந்த வெஞ்சினம் மட்டும்தானே அவன் மனதில் இருக்க முடியும். வன்மம், வெறுப்பு, கோபம், ஆத்திரம். நான் என்னால் இந்த வெற்றி காண முடியாவிட்டால் கூட பரவாயில்லை, உன்னை கொல்லும் முயற்சியில் நான் செத்து போக வேண்டும் என்றாக அவன் நினைப்பான் அல்லவா? இதை யார் தடுக்க முடியும்? வாலி அதை செய்கிறான். 3 பாடல்களை வாலி அரைவுரையாக அறவுரையாக அங்கதனிடம் பேசுகிறான். முதல் பாடல், தோன்றலும் இரத்தல்தானும் துகள் அற துணிந்து நோக்கின் 3 உலகினோர்க்கும் மூலத்தே முடிந்த அன்றே யான் தவம் உடைமையால் இவ்விறுதி வந்து இசைந்தது யாருக்கும் சான்று என நின்ற வீரன் தான் வந்து வீடு தந்தான் என்று முதல் பாட்டிலே சொல்கிறார். யான் தவம் உடைமையால் அப்படின்னா என்ன அர்த்தம்? நேத்திக்கு இருந்தது இல்ல, இப்பவும் எனக்கு தவம் இருக்கு, அதனால்தான் இப்படி ஒரு இறுதி வந்து சேர்ந்தது. ஏன்? என்னால் எந்த உயிருக்கும் துன்பம் வரக்கூடாது என்பதுதான் தவத்திற்கு உரு. என்னால் ஒரு உயிருக்கு துன்பம் வந்து விட்டது. எந்த உயிருக்கு? சுக்ரீவன் என்ற உயிருக்கு. ஏனென்றால் நான் தேவையில்லாமல் அவனை சந்தேகப்பட்டு அவன் மனைவியை கவர்ந்து சென்று இவ்வளவு துன்பங்களையும் செய்து விட்டேன். ஆனால் என் மனதிலே இப்பொழுது அன்பு நிறைந்திருக்கிறது. நான் இறக்கின்ற தருவாயிலே நான் செய்தவை எல்லாம் தவறு என்று எனக்கு உணர்த்தக்கூடிய ஒரு பரம்பொருள் என் எதிரிலே வந்து நின்று எனக்கு அதை உணர்த்துகின்ற பொழுது என் மனம் முழுக்க அவன் மீது வெறுப்பு இல்லை, அன்பு பொங்கி வழிகின்றது என்று இறக்கும் தருவாயில் ஒருவன் மரண வாக்கு மூலம் தருகிறான் என்றால் an eye for an eye will turn the whole world into blindness என்பதை மகாத்மா காந்தி நினைப்பதற்கு வாலி இறக்கும் தருவாயில் அன்பு நிறைந்தவனாக நான் வாழ்கிறேன், அந்த அன்பு மட்டுமே உன் மனதிலே பொங்க வேண்டும் என்று அங்கதனிடம் சொல்லக்கூடிய அந்த இடம் இருக்கிறதே, அதுதான் காந்திக்கு பெரிய இடமாக இருந்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய அனுமானம். இப்ப அடுத்த பாடலை சொல்றான். இது முதல்ல அமைதிப்படுத்துறான். கோபமா இருக்கவனை, இருடா, கோவப்படாதடா, நான் செய்த தவத்தினால எனக்கு இது வந்திருக்கு, நான் சொல்றதை கேளு. எப்பொழுதுமே ஆத்திரம் இருக்கக்கூடிய மனிதனுக்கு புத்தி மட்டு என்று சொல்வார்கள். ஆத்திரத்தை துறந்து விட்டு அமைதியாக இருக்கவனாலதான் அறிவுரையை கேட்டுக்கொள்ள முடியும். அடுத்த பாட்டு சொல்றான், பாலமை தவிர்நி என் சொல் பற்றுதியாயின் தன்னின் மேல் ஒரு பொருளும் இல்லா மெய்ப்பொருள் வில்லும் தாங்கி கால் தரை தோய நின்று கட்புலக்கு உற்றது அம்மா மால் தரும் பிறவி நோய்க்கு மருந்து என வணங்குமைந்த என்று அடுத்த வார்த்தையை சொன்னான். எனக்கு பிறவி நோயை போக்குவதற்காக வந்தான் இவன் என்பதை நினைத்து நீ அவனை வணங்கு. யாரு? நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா, எங்க அப்பனை கொன்னலன்னு வெறுப்பு வெஞ்சினமாக இருக்கக்கூடிய மனத்திலே உங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு மோட்சத்தை கொடுத்தவனை நீ வணங்குன்னு சொல்றான்னா, என்னை கொன்றான் நீ மறுபடியும் அவனை கொள்வ, அவனை கொன்றான் நீ மறுபடியும் கொள்வன்ற அது இருக்க கூடாது என்று இந்த உலகத்திற்கு முதலில் சொன்னவன் வாலி, அதை காட்டியவன் கம்பன். இப்ப அடுத்த பாட்டு சொல்றான் பாருங்க, என்ன ஒரு பாட்டுங்க. என் உயிர்க்கு இறுதி செய்தான் என்பதை இறையும் எண்ணாது உன் உயிர்க்கு உறுதி செய்தி. என்ன கொன்னுட்டான்னு நினைக்காதடா, நீ பொழைச்சி போ, அப்படி சொல்லல. அத அப்படி சொன்ன, எனக்கு உயிர் போனாலும் பரவாயில்லப்பா, ஓ உயிரை கொண்டு நான் விட மாட்டேன், மறுபடியும் அது ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து சொல்லுகிறான், இவர்க்கு அமர் உற்றது உண்டேல். எப்படி பாருங்க,
இவர்க்கு அமர் உற்றது உண்டேல் பொன் உயிர்த்து உயிரும் ஒளிரும் பூனாய் பொது நின்று தருமம் நோக்கி மண்ணுயிர்க்கு உறுதி செய்வான் மலரடி சுமந்து வாழ்தி. என்னங்க, எனக்கு ஒரு எதிரி இருக்கிறான். அந்த எதிரியால எனக்கு மரணம் வருது. என் பிள்ளைகிட்ட நான் சொல்றேன், டேய் நான் இறந்து போயிட்டேனே அதுக்கு அவன் காரணமா இருக்கானே நினைக்காத. நாளைக்கு அவன் அறத்திற்காக ஒரு சண்டை போட்டான்னா உன் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பை தூக்கி ஓரமா வச்சுட்டு பொதுவில் ஒரு அறக்காரியம் நடக்க வேண்டும் என்றால் அங்க போய் நீ நின்று அவனுக்கு உதவியா இருக்கணும்னு சொன்னான்னா தனி மனித விருப்பு வெறுப்புகளை தாண்டி பொது அறத்திற்காக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கம்பன் காட்டக்கூடிய இந்த இடம். இதுக்கு மேல என்ன, நாம ஒரு டின்னருக்கு கூப்பிடுறாங்க, இல்ல ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிடுறாங்க, போகாம இருக்க சார். போவேன் சார், அந்த பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா பாருங்க, அவங்க அப்பா அன்னைக்கு ஒரு பொது இடத்துல வச்சு என்னை அவமானமா பேசிட்டாரு, நான் போக மாட்டேன் சார். அந்த பிள்ளை எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு அந்த கல்யாணத்துக்கு நம்ம போகாம எவ்வளவு பேர் இருக்கும். ஒரு பிள்ளைக்கு பேர் வைக்கிறாங்க, அந்த பிள்ளைக்கு பேர் வைக்க போகல, ஏன் போல? இல்ல சார், 2 குடும்பத்துக்கு ரொம்ப நாளா பகை, உனக்கும் அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு நாள் அவனா பகை இருக்கட்டும், இப்பொழுது பிறந்திருப்பது ஒரு புதிய உயிர், அதை வாழ்த்துவதற்கு பழைய பகையை மறந்து நாம் போக வேண்டும். பொது அறம் ஒன்று நடக்கிறது என்றால் பழைய பகை எல்லாவற்றையும் தூக்கி ஓரமாக வைத்துவிட்டு, தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை ஓரமாக வைத்துவிட்டு, அறச்செயலை யார் செய்கிறார்கள் என்று பார்க்காதீர்கள். செய்யப்படும் செயல் அறம் என்றால் உனக்கு விருப்பமற்றவன் அதை செய்தால் கூட அவனோடு போய் நின்று செயல்படு என்பதை இந்த உலகத்திற்கு கம்பன் சொல்லுகிறான் என்றால் எது தவம்? அன்பிற் சிறந்த தவம் இல்லை. அந்த அன்பு எப்பொழுது வரும்? வெறுப்பற்ற மனம், விருப்பு வெறுப்பற்ற மனதற்ற. தாயுமானவ சுவாமிகள் சொல்லுவார், ஆசைக்கோர் அளவில்லை என்று தொடங்கி நான் நான் என்று கதறியே ஒன்று பற்றி ஒன்று விட்டு பாசக்கடற்குள்ளே விழாமல் மனதற்ற பரிசுத்த நிலையை தருவாய், பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தனே என்று சொல்லுவார். அப்ப மனதற்ற பரிசுத்த நிலை என்பது என்ன? முன்னம் நடந்த அத்தனை நன்மை தீமைகளையும் ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு இன்று நடப்பது அறச்செயலெனில் செய்பவன் எவனாக இருந்தாலும் அவன் பக்கத்திலே நின்று செயலாற்றுவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கக்கூடிய பரிசுத்தமான மனநிலை நம்மிடம் ஏற்பட்டால் அதுதான் அன்பு நிறைந்த மனம், அதுதான் தவம் செய்யக்கூடிய மனம். அந்த தவத்தை செய்வதற்கு நாம் காடுகளுக்கு செல்ல வேண்டியதில்லை, நாம் குடும்ப வாழ்க்கையிலிருந்து ஒதுங்கி இருக்க வேண்டியதில்லை. பக்கத்தில் இருப்பவன் துன்பம் தன்னை பார்க்க பொறாதவன் புண்ணியமூர்த்தி என்று பாரதி சொன்னானே, அந்த தவ வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் கம்பன் காட்டக்கூடிய எளிமையான இந்த பறவையினுடைய வாழ்க்கை, ஒரு விலங்கினுடைய வாழ்க்கையிலே இருந்து, ஒரு பறவையினுடைய வாழ்க்கையிலே இருந்து வேறுள்ள குழுவையெல்லாம் மானுடம் வென்றதென்றே என்று கம்பன் பிரகடச் செய்வானே, அந்த இடத்திற்கு நம்மை மடைமாற்றம் செய்து கொள்வதற்கு இந்த கம்பன் காப்பியத்தை நீங்கள் தோய்ந்தும் ஆழ்ந்தும் மேலும் மேலும் வாசிக்க வேண்டும் என்பதை சொல்லி, நேரம் சரியாக 6:10 எனக்கு கொடுத்த நேரம் நிறைவு பெற்றது. என் உரையை இத்தோடு நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.